இப்போ நம்ம செட்டிநாடு சிறப்பு பரங்கிக்காய் கூட்டி அவித்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செட்டிநாடு சிறப்பு ஐட்டமெல்லாம் எப்படி செய்யணுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் இதில். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி பண்ண போகிறோம் இது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இது ரொம்ப ஈஸி, சுலபமாக பண்ணிடலாம். பேரிலேயே உங்களுக்கு புரியும். எல்லாத்தையும் கூட்டி அவிக்க வேண்டியதுதான். அதுதான் கூட்டி அவித்தல். எல்லா காய், தாளிக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் கூட்டி அவிக்க வேண்டியதுதான். இதுக்கு தேவையான பொருள் வந்து பரங்கிக்காய். இது தோல் சீவ வேண்டாம், அப்படியே பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி 1, பூண்டு 2 பல் போதும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம், புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதுக்கு அளவாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. செட்டிநாடு சாம்பார் மசால் பொடி இது ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், வெந்தயம் கொஞ்சம் வாசமாக இருக்கும், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், வெல்லம் வந்து போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது வந்து ரொம்ப நல்லா இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே இருக்கும். எண்ணெயும் உப்பும் இதில் சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு 1 கப் தண்ணியை விட்டு கொதிக்க விட போகிறோம். அவ்வளோதான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். ஒன்றா இதில் எல்லாத்தையும் போடலாம். அடுப்பு மூட்டுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டு ஒரு 5-10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ண வேண்டியது. அவ்வளோதான் வேலை. இப்போ இதில் என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். இதில் வந்து முதல்ல பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம். அது சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் சீவலை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 3 பல், கருவேப்பிலை சேர்த்துட்டோமா. இனி தாளிக்கிற ஐட்டம் உப்பு இதெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம் முதல்ல. அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. மிளகாய் பொடி அந்த 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன்ல, அந்த செட்டிநாடு சாம்பார் மசால் பொடி எடுத்து சேர்த்துருக்கேன். தாளிக்கிற ஐட்டம் சோம்பு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு, மஞ்சப்பொடி. அடுத்தது வெல்லம் கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்க வேணாம். காய் வந்ததுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் ஒரு 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க, அது நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ 1/2 கப் தண்ணி, அளவான தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி அதிகம் ஊற்ற வேணாம். இது சேர்ந்த மாதிரி தான் இருக்கணும். தனியாக காய் தனியாக இருக்கக்கூடாது. இது சேர்ந்த மாதிரி இருக்கணும். சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம், சைடில் வச்சும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. முக்கியமாக அதை தான் கவனிக்கணும். நம்ம சேர்ந்த மாதிரி வைக்கணும். அது தண்ணி பாருங்கள். இப்போ நான் 1/4 கப்பு ஊற்றலாம். இந்த காய் வந்து மூழ்கி வர அளவுக்கு இருந்தால் போதும். அது காய் சீக்கிரமாக வெந்துடும் பரங்கிக்காய். அதனால் தண்ணி அளவாக ஊற்றினா போதும். இந்த தண்ணி இப்போ இதுக்கு கரெக்டாகவே இருக்கும். இது நல்லா கொதித்து வரும்போதே ஒரு நல்ல வாசம் வரும். அந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் சேர்ந்து கொதித்து வரும்போது வீடே மணக்கும். அப்படி ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இப்போ இதை மூடி கொஞ்சம் நேரம் 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அந்த காய் சாஃப்டாக வர வரைக்கும் வேக விட்டுடலாம். காய் வெந்து மசிஞ்சு நல்லா சேர்ந்த மாதிரி வந்துடும். ஒரு 5-10 நிமிஷம் அதை மூடி வச்சு வேக விடலாம். மூடி போட்டுடலாம். போட்டு வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். புளி தண்ணி ஊற்ற மறந்துட்டேன். இப்போ அதை எடுத்துகிட்டு புளி தண்ணி இதில் விட்டுடலாம். வடிகட்டி வச்சுருக்க புளி தண்ணியை விட்டு மூடி வச்சிடறேன். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய இதில் வந்து டிப்ஸும் இடையில கொடுக்கறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. நல்ல வாசம், அருமையான வாசம் வருது. நல்லா வெந்துருச்சு. சேர்ந்த மாதிரி வந்துருச்சு. கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். நம்ம வெல்லம் போட்டு இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா இது நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். அந்த காயினுடைய மேல் பகுதி அப்படியே கரைஞ்சிரும், கீழ்ப்பகுதி கெட்டியாக இருக்கும். அதனால தான் தோல் சீவ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. சின்ன வெல்லம் துண்டு. காய் ஏற்கனவே இனிப்பாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இது சூடான சாதத்தோடு சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இது எல்லாருக்குமே பிடிக்கும் ஜென்ரலாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.